சார் அவர் தலைவர் சார், தலைவர் தான் சார், சிங்கம் சார் அவரு. வார்த்தையில எங்க தலைவர் தான் சார். அவரோட அந்த கண்ணு பேசுது சார் அவருக்கு. ஒரு சூரியன், ஒரு சந்திரன், ஒரு சூப்பர் ஸ்டார், ஒரே சூப்பர் ஸ்டார். தளபதி வெரி நைஸ் மூவி. தேவராஜ்னா யார் தெரியுமா, சூர்யானா யார் தெரியுமா, ஒரே டைலாக் தான், தியேட்டரே செதறிச்சு, ஒரே வார்த்தை. பயங்கரமான படம். அதான் ப்ரோ, இப்பவே எப்படி இருக்குன்னா அப்பெல்லாம் எப்படி இருந்திருக்கும், இதை விட பயங்கர ஹைப்பா இருந்திருக்கும் ப்ரோ அப்பெல்லாம். அதனால அப்ப இருந்தா இப்பெல்லாம் வர படத்தை விட அப்ப வர படத்துக்கு இவ்வளவு ஹைப் இருக்குது ப்ரோ. அதனால மஜா சோதான் எல்லாமே படம் மொத்தமா சூறா விட்டுச்சு ப்ரோ. காட்டு குயிலு மனசுக்குள்ள பாட்டுக்கு என்ன பஞ்சம் என்ன பாடட்டா. ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே தளபதி. வேற லெவல்ல வைபா இருந்துச்சு சார். எங்க ரஜினியை வந்துட்டு நாங்க இப்போ வந்து பாக்குற படம்லாம் வேற மாதிரி. பட் அன்னைக்கு இருந்த அந்த ரஜினியோட அந்த ஒரு எக்ஸ்பிரஷன், ஒரு அந்த லைன் எல்லாம் பாத்தீங்கன்னா அவரை மிஞ்சறதுக்கு ஆள் கிடையாது சார். ரஜினி தான் சார். வேற லெவல்ல சார். எங்களெல்லாம் வந்து அதான் சொல்றது, அந்த பாட்டுக்கெல்லாம் வேற லெவல்ல ஆட வச்சிட்டாங்க எங்களெல்லாம். சீன் ஒன்னொன்னும் அந்த நண்பன் சீன் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃப்ரெண்ட்ஷிப்னா அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே வேற லெவல் சார். உண்மையாவே சொல்றதுக்கு வார்த்தை இல்லை. அது மாதிரி மதரோட கேரக்டர் ஆகட்டும், அவரோட கேரக்டர், அந்த அம்மாவோட கேரக்டர் வரும்போது அதுவும் ரொம்ப வேற லெவல்ல இருந்துச்சு சார். உண்மையாவே சொல்ல போனா இன்னைக்கு வர மூவியோட எங்களுக்கு தெரிஞ்சு அன்னைக்கு எடுத்த மணிரத்னம் சாரோட மூவி ஆகட்டும், ரஜினி சாரோட மூவி ஆகட்டும், ஒரு கேரக்டரும் பேச வச்சிருக்காங்க. அவ்வளவுதான் சொல்ல முடியும், வேற ஒண்ணுமே சொல்ல முடியாது சார். சார் அதான் சொல்றேன், அந்த மாதிரி ஒரு நட்பு இல்லைங்கிறது தான் உண்மையாவே ஒரு ஃபீல். அது சொல்ற வார்த்தைகள் இல்லை சார். எங்களை அழுதுட்டோம் உண்மையாவே. அந்த மம்முட்டி இறக்கும் போது அவர் படுற ஃபீல் ஆகட்டும், அந்த நட்பை பத்தி பேசுறது ஆகட்டும், அந்த சீன்லாம் வந்து வேற லெவல் சார். உண்மையாவே ஆமா, இல்ல பாக்கல, உண்மையாவே பாக்கல. நாங்க டிவில தான் பார்த்தோம். இன்னைக்கு பார்க்கும்போது உண்மையா எங்களுக்கு அழுக வந்துருச்சு. உண்மையாவே இந்த படத்தை நாம டிவில பாத்துருக்கோம், பட் தியேட்டர்ல பார்க்கும்போது அதோட வைபே வேற மாதிரி சார். உண்மையாவே சார் அவர் தலைவர் சார், தலைவர் தான் சார், சிங்கம் சார் அவரு. உண்மையாவே அந்த அந்த ஒரு மாதிரி அந்த லவ் சீன் வரும்போது அவர் பண்றதாகட்டும், இல்ல அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்காக அழறதாகட்டும், ஒரு அம்மா கேரக்டருக்கு வர்றதாகட்டும், உண்மையாவே எங்களை அழ வச்சுட்டாரு. உண்மையா ஒரு சீனும் தலை தான் சார். சாரி, தலைவர் சார். வேற ஒண்ணும் இல்ல, வேற ஒண்ணு ரஜினிக்கு விதிகர் வேற யாரும் இல்ல சார். கண்டிப்பா சார். இதுதான் எல்லாம். என்னன்னா எல்லா படத்துலயும் வந்து யாரோ ஒருத்தரை மட்டும் ரொம்ப இதா பண்ணி இது பண்ணுவாங்க. பட் இந்த மூவில எல்லாரையுமே ரொம்ப அழகா யூஸ் பண்ணி ஒரு கேரக்டரும் மணிரத்னம் சார் வந்து அவ்வளவு அழகா கொண்டு வந்திருக்காரு சார். உண்மையாதான் சொல்றமே சார், இவ்வளவு நாள் கழிச்சு பார்த்தா கூட அந்த படத்தை நாங்க புதுசா பாக்குற மாதிரியே எங்களுக்கு வந்து கண்ணுல அழுக வருது. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கேரக்டர்னா அதுக்கு ஒரு அழுக வருது. பாட்டு வேற லெவல், ஃபைட் வேற லெவல், டான்ஸ் வேற லெவல் சார். எங்க தலைவர் அதான் சொல்லு, தலைவரை வந்து வேற மாதிரி சார். விடுங்க சார், அதெல்லாம் வார்த்தை இல்லை. எங்க தலைவர் தான் சார். அவரோட அந்த கண்ணு பேசுது சார் அவருக்கு. அந்த டயலாக் எல்லாம் பண்ணும்போது, அந்த கோவத்துக்கு வரும்போது, அந்த லவ்வுக்கு வரும்போது அந்த கண்ணு பேசுது சார். இது தேங்க்யூ சோ மச் சார். உண்மையும் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரி எங்களுக்கு அடுத்தது பாட்ஷா படத்தையும் ரிலீஸ் பண்ணான்னு வேற லெவல்ல சார். வேற ஐயோ சார், படையப்பா அதான் சார், தலைவரோட எந்த படத்தை போட்டாலும் நாங்க ஓடி வந்துருவோம். படையப்பா, பாட்ஷா, எதுனாலும் சரி சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. சரியான வைப் ப்ரோ. தேவராஜ்னா யார் தெரியுமா, சூர்யானா யார் தெரியுமா, ஒரே டைலாக் தான், தியேட்டரே செதறிச்சு, ஒரே வார்த்தை. பயங்கரமான படம். இந்த படம்லாம் வரும்போது நாங்க பிறந்ததே இல்லை. பட் இப்பவுமே அந்த படம் அவ்வளவு வைப்பா இருக்குதுன்னா, கோட்டட் டைரக்டர் மணிரத்னம். அப்போ பயங்கரமா இருந்திருக்கும். இப்ப வந்து இந்த ஃபிளாவுமே எல்லாமே அவ்வளவு வைப் பண்றாங்க. சரியான சூப்பர் படம் ப்ரோ. இப்பவே இப்படி இருக்குன்னா அப்பெல்லாம் எப்படி ப்ரோ இருந்திருக்கும். அதான் ப்ரோ, இப்பவே எப்படி இருக்குன்னா அப்பெல்லாம் எப்படி இருந்திருக்கும், இதை விட பயங்கர ஹைப்பா இருந்திருக்கும் ப்ரோ அப்பெல்லாம். அதனால அப்ப இருந்தா இப்பெல்லாம் வர படத்தை விட அப்ப வர படத்துக்கு இவ்வளவு ஹைப் இருக்குது ப்ரோ. அதனால மஜா சோதான். எதனால அதுல இருக்க வைப் ப்ரோ, ஃப்ரெண்ட்ஷிப், அது எல்லாமே ப்ரோ. எல்லாமே படம் மொத்தமா சூறா விட்டுச்சு ப்ரோ. இதெல்லாம் ரீரிலீஸ்னாலே கமலா தேட்டர் தான் இப்போதைக்கு. ஏன்னா இந்த மாதிரி இன்னும் அதிகமான படம் ரிலீஸ் பண்ணா நல்ல மாதிரி. நாயகன் அதெல்லாம் அப்பத்தி படம்லாம் சரியான படம். ஏன்னா சில பேர்லாம் ஓல்ட் ஃபிலிம் லைக் பண்ணி பாக்குறவங்களா இருப்பாங்களே, அதெல்லாம் நாங்களாம் ஒரு அங்க ஒருத்தர் அவனா அந்த சின்ன தாயவள் பாட்டு கண்ணீர் விட்டு செதறினான். அந்த படம் அந்த மாதிரி அவனை பிறந்து இல்லை. பட் இப்பவுமே ஒரு கனெக்ட் இருக்குன்னா இட்ஸ் குட் திங். நாங்க வந்து தளபதிக்கு வந்திருக்கோம். நாங்க வந்து காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க காலேஜ் விட்டு வெளில வந்து 5 வருஷம் ஆயிடுச்சு. நாங்க இன்னை வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கோம். இன்னும் 2 பசங்க வந்து மிஸ்ஸிங்கு. அவங்க மிஸ்ஸிங்னா பெரிய எங்க ஹார்ட்ல இருக்கானுங்க. அவனுங்களும் சேர்த்து தான் நாங்க பார்க்க வந்திருக்கோம். ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே தளபதி. தளபதி படத்துல வந்துட்டு அந்த ரஜினிகாந்தும் மம்முட்டியும் அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை பாக்குறதுக்காண்டு ரீலீஸ். பேரு சூர்யா, இவன் தான் தேவா. இவங்க 2 பேரும் என் மச்சானுங்க. நாங்க ஜாலியா வந்திருக்கோம். என் தம்பி நல்லா தளபதி பாட்டு பாடுவான்.
காட்டு குயிலு மனசுக்குள்ள பாட்டுக்கு என்ன பஞ்சம் என்ன பாடட்டா தீபா. மணிரத்னம் படம், ஏ ரகுமான் வேற, தளபதி மம்முட்டி, நல்லா இருக்கும். அதனால பார்க்க வந்திருக்கோம். அந்த வைபே தனியா இருக்கும். இளையராஜா வேற. ப்ரோ படம் என்ன படம் பாத்தீங்க, எப்படி இருந்தது? நல்லா இருந்ததுண்ணா படம். அவங்கள பாக்குற மாதிரி நல்லா ஜாலியா இருந்தது. எவ்வளவு வைப் பண்ணீங்க நீங்க? மஜா வைப் ரொம்ப நல்லா இருந்ததுண்ணா டான்ஸ். ஆனா பாட்டு மட்டும் ஒன்ஸ் மோர் போடலண்ணா. போடலையா? என்ன பாட்டு கேட்டீங்க? என்ன பாட்டு அது? காட்டுக்குள்ள மனசு. ஆமாண்ணா போடலையா? போடலண்ணா. நேத்தியெல்லாம் போல வைப் பண்ணாங்க. சாமி சார் ஒரு முறை தானே போட்டாங்க. ரெண்டாவது முறை கேட்டோம்னா போடல. நல்லா டான்ஸ்லாம் நல்லா ஆடணும். நீங்க இதுக்கு முன்னாடி தியேட்டர்ல பாத்துக்க மாட்டீங்க, டிவில பாத்துக்கீங்க. ஆமா டிவில தான் பார்த்தோம். இந்த வாட்டி தான் பாக்குறோம். தியேட்டர்ல பாக்கும்போது எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. நாங்க வந்து தளபதி படம் பார்க்க வந்திருக்கோம். இப்போ தளபதினாலே ரீலீஸ்னாலே எவ்வளோக்கு கிராண்டா இருக்கும், மாசா இருக்கும் எல்லாருக்கும் தெரியும். ஒரு சூரியன், ஒரு சந்திரன், ஒரு சூப்பர் ஸ்டார், ஒரே சூப்பர் ஸ்டார். தளபதி படம் இதுக்கு முன்னாடி தியேட்டர்ல பாத்துருக்கீங்களா? இல்ல நம்ம வீட்டுல கேடிவில போடுறவ பாக்குறது, அதை பார்த்தது. இளையராஜாக்காகவே பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொரு வாட்டி பார்க்க வரோம். காசா பணமா பார்த்து ஜாலியா பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு பசங்களோட அந்த காட்டு கோயில் பாட்டுக்கு டான்ஸ் ஆட்டு. ஒரு நாள் மட்டும் தான் ஓப்பனே பண்றாங்க. ஆனா ஓப்பன் பண்ணவே ஃபுல் ஆயிடுது. சரி வந்தோடனே புக் பண்ணி போயிட்டு வரோம், அவ்வளவுதான். தமிழ் தெரியாது. தளபதி வெரி நைஸ் மூவி. டிவில நிறைய வாட்டி பாத்துருப்பீங்களே. நிறைய டைம், லாட் ஆஃப் டைம். சூப்பர், எஸ் சூப்பர். எப்படி இருந்தது? Theater, my first time Talapati in the theater. Very nice. I don't know how to express. Very nice. Thank you. ஆயிரம் தலைவர் ஃபேன் தான்மா, புரியுதா? பார்த்துட்டே இருப்பேன் எவ்வளோ வாட்டி ஒன்றும். சரியா? படம் பழைய படம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். என்னைக்கு 91 பார்த்த மாதிரி இந்த காலத்துல அதே மாதிரி படம் அருமையா. தலைவர் நடிப்பு எல்லாம் சூப்பர். எவ்வளவு வைப்பா இருக்கு இந்த தியேட்டர்ல? இப்ப எப்படி என்ஜாய் பண்றாங்க? ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அதாவது ஓகே முடிஞ்சு ரொம்ப சூப்பரா இருந்தது படம். நான் ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ், அதான் முழு படமா பாக்குறேன். ஓகே, ஃபுல் படம் இருந்தால் டிவியில் கொஞ்சம் கொஞ்சம் சீன்ஸ்லாம் பார்த்துட்டு இது ஃபுல் படமாக பார்க்குறது நல்லா இருக்கு. தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா லைக் பண்ணேன், சூப்பராக. தேட்டரே நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்தது. ஆல்பர்ட் தேட்டரில் பார்த்தோம். அதுக்கப்புறமா 96 அப்போ இப்போ கமலா தேட்டரில் பார்க்கணும். படம் ரொம்ப சூப்பர். தலைவர் படம்னா சும்மா சொல்லக்கூடாது. அதே வேட்டையினருக்கு அதே மாதிரி நல்லா இருக்கு. தளபதி 34 வருஷம் கழிச்சு மறுபடியும் வந்துருக்கீங்க. இத்தனை வாட்டி டிவில பாத்துறீங்க, எதனால தளபதி பாக்குறீங்க? தலைவருக்காக? தலைவருக்காக தான். ஆல்வேஸ் தலைவர். ஆல்வேஸ் தலைவர் ஃபேன். எப்படி இருந்தது இந்த பாக்குற தியேட்டர்ல? நல்லா தான் இருந்தது. எத்தனையோ புது படங்கள் வந்தாலும் இன்னும் ஹவுஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. நல்லா தான் பாருங்க. என்ன ப்ரோ டக்குன்னு மைக் என்ன படம் பாத்தீங்க? தளபதி தான். படம் பார்த்து 34 வருஷம் ஆகுது. எதுக்காக தளபதி ரிலீஸ் பண்ணிருக்காங்க? பாட்டு தான், இளையராஜா சூப்பர் ஸ்டாரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. வைப் பண்ணுவீங்களா? நல்லா தான் வைப் பண்ணோம். ஒரு பாட்டு தான், மற்ற எல்லாம் நல்லா இருந்தாலும் யாரும் வைப் பண்ணல, நாங்க பண்ணோம். எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது ப்ரோ. ரஜினியோட படம் திருப்பியும் ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப லைக் ஒரு எனர்ஜைசிங்காக இருக்குது. அந்த படத்தை பார்க்கறதுக்கு டைம் ஆயிடுச்சு. டிவில நிறைய வாட்டி பாத்துருப்பீங்களா? பார்த்துருக்கேன் ப்ரோ. தியேட்டர்ல இப்ப வந்து அந்த பயங்கரமா என்ஜாய் பண்றாங்களா? ஆமாம் ப்ரோ. சோ நீங்க எப்படி என்ன பண்ணுவீங்க? நான் நல்லா என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 பேர் வந்திருக்கோம் ப்ரோ. எல்லாம் ஒன்றா உள்ள போய் நல்லா ஃபன்னாக செலிப்ரேட் பண்ணிட்டு வரலான் இருக்கோம் ப்ரோ. எத்தனையோ புது படம் இருக்கும்போது ஏங்க தளபதி சூஸ் பண்ணுவீங்க? ப்ரோ என்னதான் இருந்தாலும் ஓல்ட் இஸ் கோல்டு ப்ரோ. அதனால எப்பவும் ஒர்த்தா இருக்குங்கிற நம்பிக்கையோட தான். ரஜினி சார் இதுல எங்க இருப்பாரு? பயங்கர ஆக்ஷனா இருக்கும். ஆமா ப்ரோ. சோ எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ப்ரோ படம் ஆல்ரெடி பார்த்தது தான் ப்ரோ. இருந்தாலும் அந்த தியேட்டர்ல அதே வைபோட பார்க்கணுங்கிறதுக்காக தான் ப்ரோ போறோம். அதனால நல்லா இருக்கும். எல்லாமே பிடிச்சது தான் ப்ரோ. ரஜினினா என்ன ப்ரோ இதுதான்ட்டு ஏதாவது சொல்ல முடியுமா ப்ரோ? நல்லா இருக்கும்.